தீவிரவாதிகளை நினைவு கூற ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது என்ற கருத்தை தான் இன்று வந்த இந்த குழுவினர் முன்வைக்கின்றார்கள். இன்று வந்த இந்த குழுவினர் மாத்திரமல்ல, பலருடைய எண்ணங்கள் இருப்பது அதுதான். நாங்கள் எப்போதுமே சொல்லுவது என்னவென்றால், இப்படியான எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கு தான் இவற்றை விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. நீங்கள் நினைப்பது போல் அல்ல. 2009 மே 18 மாத்திரமல்ல, அந்த தொடர்ந்து அந்த நாட்களே, அந்த வாரங்கள் எல்லாமே அச்சத்தில் பயத்திலே பாதுகாப்பான இடங்களை தேடிச் சென்ற மக்களும் கொல்லப்பட்டார்கள். அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. இராணுவத்தைச் சேர்ந்தவர்களே, ஏன் இராணுவ தளபதி அப்போது சரத் பொன்சேகா அவரே 2010ஆம் ஆண்டு தொடக்கமே இவ்வாறான பல உண்மைகளை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தி வருகின்றார். இன்னும் ஒரு ஆதாரம் தான் அண்மையில் சரத் பொன்சேகா வெளியிட்ட ஒரு காணொளி. ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் அவர் வெளியிட்ட ஒரு காணொளி என்று அவர் கூறிய விடயங்கள். 3ஆம் தரப்பினரிடம் சரணடைந்தால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இராணுவத்திடம் சரணடைந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த காணொளியிலே அப்போது சவேந்திர சில்வா சொல்வது தெளிவாக தெரிகிறது. சரத் பொன்சேகா காண்பித்த வெளியிட்ட அந்த காணொளி. இப்படியெல்லாம் இருக்கும் போது, இவ்வாறான பல ஆதாரங்கள் சாட்சிகள் இருக்கும் போதும், இல்லை கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே தீவிரவாதிகள் தான் என்று ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த தமிழ் இனத்தையே தீவிரவாதிகளாக பார்க்கின்றார்கள். இன்னமும் காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள். அதுதான் தவறு. ஆகவே இது எப்பொழுது இவ்வாறானவர்கள், இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் இன ரீதியான மத ரீதியான அந்த வன்மத்தை கக்கிக் கொண்டிருப்பவர்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு ஏக்கம் தமிழ் மக்கள் பலர் மத்தியில் இருக்கின்றது. காலம் நீண்ட காலமாகத்தான் செல்லும், அது அவர்கள் தெரிந்து கொள்ள. இருப்பினும் ஏதோ ஒரு அரசியல் அஜெண்டாவுக்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள், அவர்களை என்ன சொல்வது என்ன செய்வது என்று தெரியாது. போலீசாரும் முடிந்தவரை அந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்வதற்கு பாதுகாப்பை மூலமாக வழங்கினார்கள். இவர்களை இன்று இவ்வாறு வந்து கத்திய எதிர்ப்பினை தெரிவித்த இந்த கூட்டத்தினரை நினைவேந்தல் இடத்துக்கு செல்லாமல் முற்றாக தடுத்து நிறுத்தினார்கள். இருப்பினும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முடிந்து அனைவரும் அந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் செல்லும் போது தான் மீண்டும் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. ஃபாதர் லயனல் என்ற ஒரு நபர் இருக்கின்றார். அவரை இவர்கள் தாக்க முயற்சிக்கின்றார்கள்.